Hi friends, நான் எழில் ரெகுலரா பாத்தீங்கன்னா நம்ம கிங் மொபைல்ஸ்ல வந்து டிகே தான் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சோ சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அவரால வர முடியல. அதனால தான் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பண்றேன். என் சைடுல வந்து உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ், குறை நிறைகள் ஏதாவது இருந்தது அப்படினா உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா இதுதான் எனக்கு வந்து முதல் வீடியோ. நம்ம வியூவர்ஸ்லாம் வந்து மெயினா கேட்டிட்டு இருந்த விஷயம் என்னன்னா விவோல எப்போ பிரதர் V சீரிஸ் வரும் அப்படினு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த Vivo V27 Pro வந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் அவைலபிளா இல்ல. ஆனா நான் அவைலபிளா இருக்கனால இத வந்து அன்பாக்ஸ் பண்ற குடுப்பனை எனக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படினு தான் சொல்லணும். இப்படியே நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் அப்ப நீங்க வந்து சேனலை மாத்திட்டு போயிருவீங்க. சோ நம்ம டக்குன்னு வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா Vivo V27 Pro இருக்குது. ஸோ வந்து பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெக் எதுவுமே கொடுக்கல. விவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து V27 Pro அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா அண்ட் Vivo V27 Pro அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. நம்ம ஓப்பன் பண்ணி மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நமக்கு வந்து மொபைல் தான் தெரியுது. மேலேயே மொபைல் தான் வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். IME நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலோட கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மில்கி ஒயிட்டில் இருக்குது. ஸோ சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக எல்லோ ஷேடு வந்து மிக்ஸ் ஆகி வந்த மாதிரி வந்திருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் மில்கி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா க்ளீனாக மிரரை பார்க்குற மாதிரியே உங்களுக்கு இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் கைடு அண்டு வாரண்டி கார்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்படியே சைடில் வச்சிடலாம். சார்ஜர் இருக்குது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா இங்கே விவோ ஃப்ளாஷ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோவில் வந்து சார்ஜர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 66 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து 19 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சில இப்போ வர ரீசன்ட் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து C டைப் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து பழைய மொபைலோட கேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியாமல் போகும். இவங்க வந்து USB டைப் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பெனிஃபிட்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OnePlusல இருக்கிற மாதிரியே அந்த ஒரு கம்ப்ளீட் திக்னஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் சிக்கான சார்ஜர் இது போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா USB கனெக்ஷன் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் எஜெக்டர் டூல் வந்து விவோவில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க அந்த ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதே ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கும். பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட்டின் அப்படியே குட்டியாக அங்கே வச்ச மாதிரி இருக்கும். ஸோ பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஓரமாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.36 mm அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பட்ஜெட்டில் இவ்வளோ ஸ்பெக் உள்ள இந்த மொபைல் வந்து இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது அப்படிங்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா சில மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் கொஞ்சம் சேர்த்தி தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சாம்சங் எடுத்துக்கலாம், OnePlus எடுத்துக்கலாம். அந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்லிம்மாலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்லிம்மாகவும் இருக்குது, உங்களுக்கு பிடிக்க நல்லா grip இருக்குது, நல்லாவும் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விவோட கேமரா பார்த்தீங்கன்னா மெயினாக V சீரீஸில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா V சீரீஸ் வந்து மெயினாக வாங்குறவங்க வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அண்ட் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணும் அப்படிங்கிற அந்த பர்பஸ்க்குனே வாங்குவாங்க. இந்த Vivo V27 Proவில் வந்து கேமராவில் வேறு என்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து 3D கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கர்வ் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் நீங்கள் கையில் கிரிப்பாக பிடிக்கும் போதும் எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே உங்களுக்கு ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மெட்டல் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் கிளாஸ் மிக்சர் மாதிரி இருக்குது. நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. உங்களுக்கு இங்கே கை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குது. சில மொபைல்ஸில் வந்து அந்த ரஃப்னஸ் இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை. நீங்கள் மொபைலை கையில் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கே ஒரு டவுட் வர மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்னஸோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே வந்து குட்டியாக வந்து உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் நல்லா கிளியராகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசும்போது உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கிளியராக உங்களுக்கு வந்து ஆடியோ எடுத்து கொடுக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் 1 போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம். ஆனால் மெமரி கார்டுக்கு வந்து அவங்க ஸ்லாட் கொடுக்கவே இல்லை. இப்போ வர மொபைல்ஸில் வந்து நிறைய மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஸ்லாட்டை வந்து கட் பண்ணிகிட்டே வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேரியண்ட்லேயே வந்து இப்போ மொபைல் வந்து ஸ்டோரேஜ் எக்ஸஸாகவே அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 512 வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேரியண்ட்டை சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மெமரி கார்டோட நீட் இருக்காது. அதனால் சிம் 1 சிம் 2 மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்களே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மொபைலை ஆன் பண்ணுவோம். ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR 10+ வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து பிக்கராக இருக்கனால உங்களுக்கு வந்து மூவிஸ் பார்க்கவோ இல்லை வந்து நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னாவோ உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக அண்ட் பார்க்குற பிக்சர்ஸ் ஆகட்டும், நீங்கள் விளையாடுறப்ப கேம்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாகவே தெரியும். அண்ட் HDR 10+ வேறு இதில் சப்போர்ட்டாக இருக்குது. 3D கேவ்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்மூத்னஸ் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாகவே இது எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம வந்து Vivo V27 Proவோட ப்ராசஸர் பார்ப்போம். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Mediatek Dimensity 8200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்டா-கோர் ப்ராசஸர், 3.1 GHz ப்ராசஸர். ஸோ இதிலே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் உங்களுக்கு வந்து 13 கொடுக்குறாங்க. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேம் அண்ட் 128GB வேரியன்ட் இந்த மொபைல் வந்து. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரியை வந்து நீங்கள் ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்க எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5GB வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த மொபைலே வந்து 8GB ரேம் தான், +8 அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16 வந்துடும். நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹேங்குமே ஆகாது. இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB தான். ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 256GB வேரியன்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா 512 வேணும்னாலும் எடுத்துக்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெயின் கேமரா, இது வந்து செகண்டரி அண்ட் இது வந்து தேர்ட் கேமரா. ஸோ மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MB கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சோனி கேமரா OIS சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு வந்து. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க OIS போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. 50 MB சோனி கேமரா அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பிக்சர்ஸ் ஆகட்டும், நீங்கள் எடுக்கிற வீடியோஸ் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட். தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மிக்சர் கலர்ஸ் மாதிரி வருது, yellow + white மிக்சர் வர மாதிரி வருது. அண்ட் இவங்களே வந்து ஆரோ லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த Vivo V27 Proவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோனி கேமராவோட ஆரோ லைட்டும் வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து நைட்டில் போர்ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க வந்து மெயினாக மென்ஷன் பண்ண விஷயம். அதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா சில மொபைல்ஸில் நீங்கள் நைட்டில் போர்ட்ரேட் எடுக்க முடியாது. அப்படி போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கிரைன்ஸ் வரும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அழகாக உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டை வந்து கிளியராகவே கொடுக்காது. ஸோ இதில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக ரொம்ப சூப்பராக கொடுக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நிறைய டாப் எண்ட் மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 50 மெகாபிக்சல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஒரு 70,000 to 80,000 மேலே தான் நீங்கள் பட்ஜெட் போட்டால் தான் முடியும். பட் இந்த மாடலுக்கு இந்த ரேஞ்சுக்கே வந்து உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 50 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்லேயுமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் இருக்குது அப்படின்னு வேறு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து to the maximum of 4K வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். 4K வீடியோஸ் ப்ளஸ் 60 frames per second வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே வந்து நீங்கள் 4K வீடியோஸ் 60 frames per second வந்து ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங்கில் OnePlus அந்த மாதிரி மொபைல்ஸில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 50 மெகாபிக்சல் வரைக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அண்ட் வந்து 4K வந்து கம்பல்சரி அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. to the maximum வந்து ஃப்ரண்ட் வந்து 1080 வரைக்கும் தான், அதுக்கு மேலே அவங்க வந்து தரமாட்டாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு அட்வான்டேஜான விஷயம் இந்த மொபைலில். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நைட் போர்ட்ரேட்டும் இது வந்து செகண்ட் ஒரு அட்வான்டேஜான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4600 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை கேட்டிங்கன்னா வந்து ஒரு 5000 கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ மேபி மொபைல் வந்து அவங்க ஸ்லிம்மாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பேட்டரியில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சார்ஜர் தான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. ஸோ வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 66 watts ஃப்ளாஷ் சார்ஜர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் விவோவோட சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும்னு நம்புவோம். அதனால 66 உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 0 to 50% வந்து உங்களுக்கு 19 மினிட்ஸில் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எங்கேயாவது அவசரமாக வெளில போகிறீங்க, சார்ஜ் ரொம்ப ட்ரைனாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 60% to 70 வந்துடும். Vivo V27 Proவோட லுக் ஸ்பெசிஃபிகேஷன் அது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம், நீங்களும் பார்த்தீங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து V சீரீஸில் மட்டும் ஒவ்வொரு மாடல் லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு நியூ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் என்ன நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேமரா பார்த்தீங்கன்னா என்ன தான் உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சலாக இருந்தாலுமே நைட்டில் இருக்கிற போர்ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரா லைட் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக வந்து ஒரு லைட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட்டில் நீங்கள் நைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு நைட்டில் கூட அந்த போர்ட்ரேட் இமேஜஸ் வந்து எந்த ஒரு கிரைன்ஸுமே இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.78 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு 6.7 அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபீலே நல்லா இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4600 mAh தான் கொடுத்துருக்காங்க. என்னடா 4600 mAh தான் கொடுத்துருக்காங்களே நீங்கள் வந்து கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். பட் இவ்வளோ ஸ்லிம்மான மொபைலுக்கு வந்து 4600 mAhங்கிறது வந்து ஓகேன்னு தான் சொல்லலாம். ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 66 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து 0 to 50% பார்த்தீங்கன்னாவே வந்து 19 மினிட்ஸில் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 2x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்கிற பேட்டரியை விட இது கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் வந்து உங்களுக்கு சேர்த்து வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Vivo V27 Proவோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128 and 256 இந்த ரெண்டு வேரியண்ட்டில் வருது. அண்ட் ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 and 12 GB இப்படிங்கிற வேரியண்ட்டில் வருது. ஸோ வந்து 8 + 12 GB வந்து உங்களுக்கு 256 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வரும். அண்டு 8 + 128ங்கிறது வந்து ஒரு வேரியண்ட்டில் வரும். அண்ட் 8 + 256ங்கிறது வந்து ஒரு வேரியண்ட்டில் வரும். ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் கிடைக்குது இந்த மொபைல். இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கலர்ஸில் கிடைக்குது. ஒன்று வந்து மேஜிக் ப்ளூ, அந்த இன்னொன்று வந்து நோபல் பிளாக். நம்ம வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜிக் ப்ளூ. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ சூப்பரான Vivo V27 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் பிரைஸே பார்த்தீங்கன்னா 36,999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேரியன்ட் அண்ட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிரைஸஸ் வந்து மாறலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மொபைல் வேணும் அண்ட் ஆல்சோ வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க.